இருப்பாங்கன்னா, பீப்பிள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா வந்து டாப் லெவல் பீப்பிள் இருப்பாங்க. நெறைய பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க. பரம்பரை பணக்காரங்களா இருப்பாங்க. அப்புறமா எம்ப்ளாய்டு பீப்பிளா இருப்பாங்க. அதுக்கு கீழ இருக்க பீப்பிள் வந்து பார்ட்லி ஒர்க்ன்னு சொல்லப்படுற தினக்கூலிகள் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிளா இருப்பாங்க. ஸோ எந்த கேட்டகரியில இருக்கிற பீப்பிள் எந்த ஒரு ஒர்க் செஞ்சாலுமே கூட சரி, அவங்க வேலை செய்ற இடத்துல அவங்க சுத்தி இருக்கிற பீப்பிள வந்து நம்மளால ஈஸியா ரீட் பண்ண முடியுதா, அவங்கள புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த பார்ப்பாங்க. அப்படி புரிஞ்சுக்க முடிஞ்சா மட்டும் தான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நாம நம்ம லைஃப்ல நெறைய வந்து சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். அது ஃபைனான்ஸா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். எந்த ஒரு ஏரியா ஆஃப் லைஃப்பா இருந்தாலுமே, நம்ம அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள் நம்ம ஈஸியா ரீட் பண்ணும்போது, அவங்களுக்கும் இந்த விஷயம் தான் காமனா இருக்குன்னு தெரியும்போது, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா, இன்கேஸ் நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள யாராவது ஒருத்தர் வந்து நம்மளால ப்ராப்பரா ரீட் பண்ண முடியலன்னா, கொஞ்சம் நம்ம அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அவங்க லைஃப்குள்ள என்னதான் போகுது? என்னதான் பண்றாங்க? கரெக்ட்டா போதா? இல்ல ஏதாவது மறைக்கிறாங்கன்னு சொல்லப்படுற இத்தன தாட் நம்ம மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுரும். சிக்மா பீப்பிளும் அந்த மாரி தான். அவங்கள ஈஸியா ரீட் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் இவங்க வந்து கோல்